எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? Hey guys, welcome back to my channel Trippy Panda. என் பேர் தான் கார்த்திக். நான் வந்து ட்ராவல் வீடியோ ஃபுட் ரிவ்யூன்னு சொல்லி நிறைய போட்டுட்ருப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மீட் பண்ணி கோப்ரோலாம் எடுத்து vlog பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் பிஸி இன்டு அதர் கொஞ்சம் பர்சனல் ஸ்டப்ஸுங்க. ஸோ அதனால் என்னால் யூடியூப் அந்த ஒரு vlog அந்த ஒரு கேமரா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ டுடே இஸ் சண்டே அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக 4 o'clock ஆகுது. காலங்காத்தால் 4 o'clock எங்கே அப்படின்னா எங்கேயும் இல்லை, சிவாஜி நகர் ஷாலிமார் ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். யா எல்லாமே ரெடி. என்னடா ட்ரிப்புக்கு போகிற மாதிரி ஓவரா சீனை போடுறேன்னு பார்க்குறீங்களா? ட்ரிப்புக்கு போவேன், கொஞ்சம் இந்த என்னோடய பர்சனல் ஸ்டப்ஸ் எல்லாம் முடிக்கட்டும், பிளானிங் பண்ணணும். வாங்க கேஸ் போகலாம். அண்ட் ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 250 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க நம்ம சேனலுக்கு. நான் பெருசாக கண்டென்ட் வந்து பண்ணலை, ஆனால் நிறையா பண்ணணுன்னு ஆசை இருக்குது. அதுக்கான ஒரு சூழ்நிலை அண்ட் டீம் அவ்வளோவா இல்லை என்கிட்ட. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். உங்களோட சப்போர்ட் ஒன்று இருந்தாலே போதும், நிறைய வீடியோஸ் பண்ணுவேன் நான் நம்புகிறேன். யா டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஆல்ரெடி 4 ஆகிடுச்சு. வாங்க போகலாம். யா ஸோ ரைடு ஸ்டார்ட் ஆயாச்சு. அண்ட் we have 16 kilometers, 25 minutesல ரீச் ஆகும்னு சொல்லுது guys. ரொம்ப நாள் ஆச்சு கோப்ரோ வியூவில் உங்களை மீட் பண்ணுறதில்ல. எஸ் 4 o'clock guys, பெங்களூர். யா ஒரு யூட்டர்ன் ஒன்று போட்டு HAL ரோடு வழியாக போனால் 16 kilometers ரீச் ஆகிடலாம் வித்தின் ½ an hour. யா ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சென்னையிலேருந்து வந்தப்போ ஏகப்பட்ட பிளான்ஸ் வச்சுருந்தேன் guys. சரி நம்ம ஒன்ஸ் பெங்களூர் ரீச் ஆன உடனே ஏகப்பட்ட ஸ்பாட்டுக்கு போய் நம்ம vlog எடுக்கலான்னு சொல்லிட்டு நிறையா பிளான் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவுமே நடக்கலை. அதுதான் உண்மை, அதுதான் நெசம். அதை தவிர்த்து மற்ற வேலை எல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த ஒரு சின்ன வருத்தம் இருக்குதான், கமிட் பண்ண ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்குது. மிடில் கிளாஸ் தான் கைஸ். ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குன்றதுனால இந்த பக்கம் கொஞ்சம் தலை சாய்க்கவே முடியலை. கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது பண்ணுறேன். எஸ் இன்னும் 8.6 கிலோமீட்டர் தான் இருக்குது, போயிடலாம். ஓகே, இங்கே ரைட் எடுக்க சொல்லுது. இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டிராஃபிக்காக இருக்கும். பட் பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருக்குது இந்த ரோடெல்லாம். என்னத்த சொல்ல, 4 மணி அதுவும் காய்ஸ். அங்கே பார்த்தீங்களா லைட்டு விட்டு எரியுது. இந்த மாதிரி இடத்துல விட்டு லைட் எரிந்தால் மரத்துக்கு கீழே பேய் இருக்குமா சொன்னாங்க. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? அது சரி, அது பாட்டு வேலையை பார்த்துட்டு போகுது. நமக்கு சோறு தான் முக்கியம். கிட்ட நெருங்கிட்டேன். ஜஸ்ட் 700 மீட்டர்ஸ்னு காட்டுது கூகுள். இந்தாச்சு ஷாலிமார் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ரைட்டு, இந்த டைமில் கூட நல்ல ஒரு இதுவாக இருக்குது. ஸோ மக்களே ஃபைனலி இந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுது. ஃபுட்டுக்காக வெயிட்டிங். ஃபுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ईरानियन रोटी तो ये पराठा ओके. सो क्या स्पेशल है ईरानियन पराठा से? सर खाने में सॉफ्ट लगता है, ये बढ़िया, इसका टेस्ट अलग रहता है. ओके, सो ईरानियन पराठा से सॉफ्ट है. ओके, एंड ये तो ये कढ़ाई चिकन. अच्छा हाँ ये पेपर चिकन. अच्छा ओके, एंड दाल मखानी. राइट. सो यस, थैंक यू सो मच. या இப்போ வந்துடணும். जरूर आएंगे. यापा करना பேசறேனா? பின்னிட்டல. நமக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் ஏதோ பேசி சமாளிச்சாச்சு.
அரகுறை ஹிந்தி தான். பட் யா எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓகே, ஈரானியன் பரோட்டான்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பீஸ் ஒன்று வச்சு பார்ப்போம். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். தண்ணியாக தான் இருக்குது. நான் வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் பிரியாணி அண்ட் அது அதிகமாக கிடைக்குன்னு சொல்லிட்டு. பட் வெறும் பரோட்டா அண்ட் கிரேவி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஏன் இந்த ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னா 24 hours அவைலபிள்னு இருந்தது. ஓகேங்களா, கூகுளில் பார்க்குறப்போ 24 hours அவைலபிள்னு இருந்தது. ஸோ அதனால் சரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அதுவும் காலையில் 4 மணிக்கு, ஏர்லி மார்னிங் இல்லையா. பரோட்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரெட்டு மாதிரி எனக்கு இருக்குது. சாஃப்டாக இருக்குது. ஒருத்தன் வந்து ஒரு பசியில் வந்தானா அவனுக்கு இந்த ஒரு ஃபுட்டு போதும். என்ன ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா பிரியாணிக்கு இருக்குமான்னு பார்த்தேன். சுட 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 பிரியாணி கிடைக்குமான்னு பார்த்தேன். பட் அது கொஞ்சம் மிஸ்ஸாக இருக்குது. அதுதான் ஒரு மேஜர் டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி ஓகே. நம்ம கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு வந்து அல்லுது கைஸ், சீரியஸாகவே. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு பீஸ் பெப்பர் சிக்கன், ஒரு கிரேவி அப்படி எடுத்து சூப்பர். ஸோ கைஸ் முடிச்சிட்டேன். ஓவராலாக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் அப்படின்னா நிறையா டிஷ்ஷஸ் இருக்கும். பட் ஈரானியன் பரோட்டா சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கைஸ். ஒரு மாதிரி சாஃப்டாக, ரொம்ப ஹார்டாக இல்லாமல். இதுக்கு வந்து நான் 10 out of 10 நான் கொடுப்பேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பெப்பர் சிக்கன் தூக்கல், சீரியஸாக பங்கமாக இருக்குது. கிரேவி மட்டும்தான் ஓவரால் கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. அதை தவிர்த்து பிரியாணி அது இல்லை. அது கொஞ்சம் இருந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். டைம் என்ன விடிஞ்சிருச்சு, 6 மணி. வீட்டுக்கு போய் செம தூக்கம் ஒன்று போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 வந்திருக்கு. ஹோட்டலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 years ஆஃப் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இதுதான் மொத்த ஆம்பியன்ஸோட ஹோட்டலு. ஸோ எஸ் guys, இதோட நான் கிளம்புறேன். ஸோ until then I'll meet you in the next video guys. Yeah, until then please support my channel Trippy Panda. Like, share and comment. ஸோ மறக்காமல் புதுசாக வந்தீங்கன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் பாருங்கள். and you'll come to know about Trippy Panda guys. Yeah, bye. ஆத்தாடி என்ன குளிர்தியா. ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக 7 மணி ஆகுது. எனக்கு ஒரு விஷயம் புரியல. 4 மணி கேட்டு கிளம்புறப்போ குளிரில், ஆனால் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா என்ன குளிர். உக்காம அவனே ஒரு டீ ஒன்று அடித்தா தான் உயிர் வருங்க சீரியஸாகவே. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா 4 மணி 5 மணிக்கு கூட பரவாயில்ல, இந்த டைமில் ஜாகிங் போகிறானுங்க கைஸ். நம்ம உள்ளத்தாளித்த கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ஊட்டியில் காலைல 5 மணிக்கு ஜாகிங், அதுதான் இங்கே போயிட்டுருக்கு.